ஹலோ. நன்றிம்மா, வச்சிருங்க. வணக்கம்மா. இந்தாங்க ஐயா, இதை எடுத்துட்டேன். ஹலோ. ஹலோ ஐயா, அம்மா வணக்கம். வணக்கங்கம்மா. 25/3 1981ங்களாம்மா? 81 டைம் சொல்லுங்க. 6:45. விசாக நட்சத்திரம், துலா ராசி, மீன லக்கணத்தில் 7ஆம் இடம் முடக்கு. இது யாரோட ஜாதகம் அது? சரிம்மா, என்ன கேள்விங்க? ஆமாம், 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. முடக்கு தோஷம் இருந்தாலே குடும்பத்துக்குள்ள மனநிறைவு இருக்காதுங்களம்மா. அதனால் முடக்கு தோசை கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம நிறைவாக வாழ முடியும். இந்த முடக்கு தோஷம் இருந்தால் தொழிலில் பெருசாக வளர்ச்சி அடையாது. ஆமாம், அதாவது திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள். சொல்லுங்கள். திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள். அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்க. நன்றிம்மா, வணக்கம்மா. ஐயா, இந்த ஒரே நிமிஷம் ஐயா. ஹலோ. ஹலோ அம்மா வணக்கங்க. வணக்கம். சரிங்கம்மா. 21/9/1987. 9:43 PM, ஸ்ரீவல்லிபுத்தூர். இது என்ன கேள்விங்கம்மா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கம்மா? அக்கௌண்ட்ஸில் இருந்தீங்க. ஆமாம், போட்டி கொஞ்சம் ஏராளம், பொறாமைகள் கொஞ்சம் ஏராளம்னு சொல்லுதுங்க. நீங்கள் இல்லைம்மா, உங்களுக்கு போட்டி இருக்குதுன்னு சொல்லுதுங்க தொழிலில். ஆமாம், போட்டி கொஞ்சம் ஏராளம், பொறாமைகள் கொஞ்சம் ஏராளம். மக நட்சத்திர சிம்மராசி, கொஞ்சம் நேர்மையாக பேசியிருப்பீங்க. அந்த நேர்மை உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஆமாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கிறதுனால அவங்க மற்றவங்க உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்கம்மா. மக நட்சத்திரம் கடைசி காலத்து வரைக்கும் புகழுக்கு தான் அடிமையாக ஒழிஞ்சு தனக்காக எதுவும் தேடி வச்சுக்காது. ஆமாம், உங்களுக்கு மறுபடியும் அதே தொழில் வேணுங்கிறீங்களா எப்படி? 38 வருஷம் 3 மாதம் ஆச்சு. செவ்வாதிசை 2024 2031 வரைக்கும் இருக்குதுங்க. அதே திரும்பி அதே வேலை கிடைக்க. திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் யானை சிவனுக்கு அபிஷேகம் செய்த கோயில். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் யானை சிவனுக்கு அபிஷேகம் செய்த கோவில். இந்த கோவிலை எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே இல்லைனாலும் அந்த லைவை மறுபடியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பேசின விஷயம் மறுபடியும் எடுத்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம் போட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா. இழந்த தொழில் திரும்ப கிடைக்கும். நன்றிம்மா, வணக்கங்க. நன்றிம்மா. போடுங்க. சொல்லுங்க ஐயா. 1/8ங்க. 81 10:45 10:45 திருநெல்வேலிங்க. கேள்விங்க ஐயா. ஐயா, அவருக்கு கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நட்சத்திரம் கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. கடன் சொந்தமா வீட்டுல ஐயா அவரது 1/8/81.
ஆகஸ்ட் தானேங்க ஐயா? கரெக்ட் கரெக்ட். இல்லை அது ஆயிலி நட்சத்திர கடகராசி காமிக்குது. ஐயா அப்போ பிஎம் போடுங்க. இல்லை அப்படியே போட்டாலும் ஆயில் மட்டும் மகன் தானே வரும். என்ன 8ஆக போட்டுக்கிறாருங்க இங்கே. ஆகஸ்ட் 1/8/1981 தான். சரி டைமு 10:45. 10:45 உங்களுக்கு ஓகே தான். ஆமாம் ஐயா. சார் ராஜமேஷ் மறுபடியும் அவரை லைனில் வர சொல்லுங்க. ஐயா ராம் சரண் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை 2 வயசு தான் இங்கே ஆகுது. சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்படியே ஐயா பொதுவான கேள்வி கேட்டுக்கிறார். ராம் சரண் ஐயா ஒரு கேள்வி கேட்ட நேரம் வந்து 6ஆம் நம்பர் வருது. அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் முற்காலம் சரி இருக்காது, பிற்காலம் நல்லா இருக்கும். எல்லா காலத்தை விட முற்காலம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, பிற்காலத்தை நல்லா இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காருக்கு தோஷமெல்லாம் கிடையாதுங்கம்மா. நாம் பிறக்கும்போது என்ன கர்ம வினையை வாங்கி வந்தோமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் உங்களை மூதாதிகளுடைய தெய்வமே குலதெய்வம் தான். அந்த கோயில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நன்றி ஐயா. ஒரு நிமிஷம். வந்துட்டு. ஹலோ அம்மா. சத்யா சொல்லுங்கம்மா. அப்போ நீங்கள் சோழி பிரச்சனை பார்த்துக்கலாம். என்ன கேள்விங்கம்மா? நட்சத்திரங்கம்மா 3, 6, 8. 8 தான்மா. சோபி வந்து 8 தான் உட்காருது. 8 நட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்கம்மா. நீங்கள் கண்டிப்பாக குடும்ப ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கோங்கம்மா. 8ஆம் பாவம் என்பது விருச்சிகம். அவமானம் வெளியே தெரியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. ஆனால் அவமானப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுது. ஆமாம்மா எல்லாம் இழந்துட்டீங்க. ஜாதகத்தில் ப்ராப்ளமாக தான் போயிட்டு இருக்குதுங்கம்மா. இதுக்கு கோயில் டைம் தெரியாதனால கோயில் இல்லை. ஆனால் பொதுவாக அதாவது வந்து கோவில் வந்து பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னால் உங்களுடைய ஜாதகப்படி 6 முருகருடைய கோவிலுக்கு 6 முருகர் சூரிய உதயத்திலேருந்து 6 முருகர் கோயிலுக்கு ஒரே நாள் அஸ்தமனம் முடியறதுக்குள்ளே நீங்கள் கும்பிட்டு வாங்க. ஆமாம் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு முருகர் இல்லாட்டி ஒரு முருகர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் லேட்டாகி கொடுப்பாரு, ஒருத்தர் ஸ்லோவாக கொடுப்பாரு, ஒருத்தர் ஸ்பீடாக கொடுப்பாரு. இந்த கணக்கில் 6 முருகரை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த சாமி நீங்கள் கும்பிடணும். இதை செய்யுங்க, பிரச்சனை தாக்கம் குறையும். நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எல்லாம் இந்த நம்பர் கூப்பிடுங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு தருவாங்க. எல்லா ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. இதை தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த கடல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழிகள், இதற்குரியான கோவில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குது, அங்கே போனால் நம்மளுக்கு கர்மா தீருமாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேம்மா. பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நீங்கள் போடுங்க. ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறோம், நேர்வு லைவாகவும் பார்க்குறோம். திருப்பூர் டு சென்னை. நன்றிம்மா. வணக்கம். வணக்கம்மா. ஓகே. துர்கா தேவி 8/2/93 8/2/93 5:45 AM. சொல்லுங்க ஐயா. கேள்வி. குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்? எந்த ஊருங்க ஐயா அவங்க? கோயம்புத்தூர். ஓகே. கேள்வி வந்து குழந்தை பாக்கியம் 5 வருடம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. துர்கா தேவி 32 வருஷம் 11 மாதம் பூஜை நாள். அவருக்கு வந்து ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் முடக்கு, லக்கணத்துக்குள்ளேயே சனி, 5ல் கேது, புத்திர தோஷம் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வந்து புத்திர தோஷம் உள்ள ஜாதகமே கிடையாது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க ஜாதகத்தில் வந்து முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயில் வந்து அது வச்சு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தா எண்கண் முருகன், அதாவது எண்கண் முருகன் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எண்கண் முருகன் கோவிலில் போய் 5 விளக்கு தெய்வம் சுவாமிக்கு தேங்காய் பழ மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அந்த ஜாதகத்தையும் கணவனுடைய ஜாதகம் மனைவியோட ஜாதகத்தை 2ஐயும் வச்சு அப்பாயின்மெண்ட் போடுங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு குழந்தை எப்போது கிடைக்கும், எப்போ கரு உருவாகும், எந்த மாதத்தில் குழந்தை பிறக்கும், எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி ஐயா. பேருங்க சோழி பிரசன்னம். அவங்க நட்சத்திரம் ஏதாவது இருக்குங்களா ஐயா? 4ஆம் நம்பர் ராகுவுடைய ஆதிக்கம். அவங்களுக்கு என்ன கேள்விங்க ஐயா? அது ஜாப்பை விட பிஸ்னஸ் வந்து பெருசாக அசுர வளர்ச்சி இருக்குது. 4ஆம் நம்பர் ராகுவுடைய ஆதிக்கம் பிரம்மாண்டம். கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் பண்ணலாம். வாழுங்காலத்தில் சொந்த தொழில் பண்ணி இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமாக வாழக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்லுதுங்க. கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
அவருக்கு வந்து திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திருமணம் எப்போது நடக்கும்? வயசுங்க ஐயா? கோவையிலிருந்து கேட்டிருக்காரு. 95ல 95, 2005, 2015, 2025 இல்லைங்களா ஐயா? 10-22 PM. 4, 3, 7. ஆஹா, 5, 2, 7. அதாவது மேசரிஷம் மிதன கடக சிம்ம கன்னி துலாத்தில் தான் சோழி உட்காருது. காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் என்பது துலாம். துலாத்துக்கு அதிபதி சுக்கரன். சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து ஜாதகத்தில் பலமாக உட்காந்துருக்குது. அவருக்கு என்ன கேள்விங்க ஐயா அவர் சொன்னார்? திருமணம் எப்ப நடக்கும்? சுக்கரனுடைய வீடாகவே உட்காந்துருக்கு. சுக்கரனுடைய பக்கம் வந்துருச்சுங்க. வருகிற இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக குரு வந்து கடகராசியில் உச்சமாக உட்காந்துருக்கும் போது அவருக்கு வந்து ஆயிலி நட்சத்திரத்தில் குரு வர்றதுக்குள்ள அவருக்கு கல்யாணம் கைகூடும். கண்டிப்பாக செய்யிட்டு வர சொல்லுங்கள். இதுக்கு வந்து மெயின் புண்ணிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் ஜாதகத்தில் வந்து மெயினாக அதாவது 7, 8, 9 அப்போ வச்சு பார்க்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரணும். ரெண்டாவது வந்து ஜாதகத்தில் வச்சு பார்த்தாங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, அங்காளம்மன், மேல்மலையனூர் அங்காளம்மன், அந்த கோயில் போயிட்டு வந்தால் அவர் கல்யாணம் நடக்கும். நன்றி ஐயா. தினகரன் ஒருத்தர் ஹரிஷ் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஹரிஷ் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாமா? ஃபுட்டு உணவு சம்மந்தப்பட்டது. ஒத்ததாக வருது, போட்டதெல்லாம் தாயம். அவர் வெற்றி ஆயிடுவாருங்க. 2026 ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நன்றி ஐயா. தினகரன் ஒருத்தர் போட்டிருக்காரு. 16-4-97 655 மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காரு. 3, 3, 6 வந்த பொண்ணெல்லாம் தட்டி போகுது. வடகிழக்கு திசையிலேருந்து பொண்ணு வரும். அழகுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, ஞானமுள்ள, பாவங்கள் செய்யாத குடும்பத்திலேருந்து பொண்ணு வருகிற மார்ச் மாதத்துக்கு மேலே திருமணம் நடந்துடும். அவருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அசுர வளர்ச்சி வரும் ஐயா. நன்றி ஐயா. சரிங்க ஐயா. சுபம் ஆரம்பித்த ஐயாவுக்கு ஒரு சுபம்னு சொல்லிட்டு ஒரு நேரம் போட்டிருக்காங்க. அதான் பாருங்க, போட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. பிரபாகரன் போட்டிருக்காங்க. 23/7 ஐயா ஏஜ் சொல்லுங்க, வயசு சொல்லுங்க. 23/7/93. சரிங்க. டைம் வந்து 5:42 PM. 5:42 PM. கோயம்புத்தூர். குழந்தை பாக்கியம் சம்பந்தமா கேள்விங்க. இன்னைக்கு நிறைய வியாழக்கிழமை குருவுடைய நாளாக இருக்கிறனால குழந்தையுடைய பாக்கியத்தை பற்றி நிறையா கேட்குறீங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்குது. பொதுவான விஷயமே இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நினச்ச காரியம் கைகூடும். ஏன்னு கேட்டால் விஸ்வாமுத்திரர் பாருங்கள், தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. விஸ்வாமுத்திரர் தான் வந்து யாகம் செய்து ராமர் பிறந்தார், குழந்தை கிடச்சது. இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு அத்தனை பேத்துக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஃபுட்டு ப்ராடக்ட்டு செய்யலான்னு சொல்லுதுங்க. சரி, நல்லா இருக்கும். கேள்வி படிச்சலாங்களா ஐயா? சொல்லுங்க. 20/7/2006 20/7/2026 ஒரு நிமிஷங்க ஐயா, அது போடணும்ல. 20/7/2006 20/7/2006 10:10 PM. 10:10 PM. சரிங்க ஐயா. அவங்க வந்து படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சாங்க. 2 வருஷமா வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படியாச்சும் பாஸ் ஆகி மறுபடியும் அட்மிஷன் காலேஜ் போவார். அவருக்கு வழிபாடு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயா 10/10/2000 இல்லை 2006 10 மணி PM. அவர் கேள்விங்க ஐயா? கேள்வி வந்து அதாங்க, படிப்பு வந்து கண்டினியூ ஆயிடுச்சு, டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சாங்க. அவர் வந்து எப்படி மறுபடியும் பாஸ் ஆகிட்டு அட்மிஷன் ஐயா மணி 20 வயசு ஆகுது. படிப்பு பிரேக் ஆயிடுச்சு. அந்த முத்துலட்சுமி ஒரு திருமணத்தை போட்டிருக்காங்க. சரிங்க. 27/10 27/10 ஒரு நிமிஷம் ஐயா. 27ங்க ஐயா. 27/10/92 2:10 PM. ஐயா 92ங்களா? ஆமாங்க. 2:10 PM. 2:10 PM. சொல்லுங்க ஐயா. விசாரணை ஐயா, உங்க கேள்வி என்ன? முத்துலட்சுமி ஐயா, மேரேஜ் லைஃப் ப்ராப்ளமா இருக்கு, சரியாக ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லைன்னா பேரண்ட்ஸோட தான் நான் வாழணுமா? அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. எப்படிங்க ஐயா கேள்வி?
மேரேஜ் லைஃப் ஒரே பிரச்சனையா இருக்காங்க. சரியா ஏதாவது சான்ஸ் இருக்காங்களா இல்லனா பேரண்ட்ஸோட 33 வருஷம் ஆச்சுங்க, 34 வயசு பிறந்தாச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் குழப்பமாக தான் இருக்குது. இது மூலிமா நம்மளுக்கு அது பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லுதுங்க. இப்போதைக்கு தனிமரமாக இருக்கிற காலம் தான். 2021 1 வருஷ காலம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் தான் அது மாற்றத்துக்கு வரும்னு சொல்லுதுங்க. சரி. ஆமாம், அதனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நிவேதிதா புருஷோத்தமன், which business I can do sir? ஹலோ, ஆமாம் வணக்கம், சொல்லுங்கள். ஆமாம் சொல்லுங்கள். 13/8 13/8/70ங்க. 13/8/70. 70 தானுங்கம்மா. 13/8/70. 12:14 AM சேலம்ங்க. என்ன கேள்விங்கம்மா? கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்துக்கிறீங்கம்மா. பூர்வீச்சத்து கிடைக்கிற காலம் வந்துருச்சு. 2026 அமைஞ்சு போயிடும். 55 வருஷம் 4 மாதம் ஆச்சு. தவம் இருந்து இந்த விஷயத்தை வாங்குறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக கிடைச்சே தேருங்கம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆமாம், உங்களுக்கு அது யோகம் வந்து இருக்குதுங்க. ஆமாம், அதாவது அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பூர்வீச்சத்து கடைக்கு மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திண்டிவனம். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திண்டிவனம் போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. நன்றிம்மா. ஹலோ அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. 2/2/2004. சரி. அதிகாலை 6 மணிக்கு. சரிங்கம்மா. 21 வருஷம் 11 மாதம் ஆச்சு. குரு திசையில் குருபுத்தி நடக்குதுங்க. இப்போ மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுதுங்க. ஆமாம், நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டு வாங்க. ஃபோனில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல செய்தி சொல்கிறேங்கம்மா. அடிக்கடி ஃபோனில் பார்க்குறாங்க இல்லைங்களா? அவங்க காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோனில் பார்க்குறவங்க அம்மா அப்பா பேரை 108 தடவை எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு ஃபோனில் பார்க்குற தோஷம் நிவர்த்தி ஆயிரும். 108 தடவை அம்மா அப்பா பேரை எழுதணும். நன்றிம்மா. சொல்லுங்க. ஐயா ஒரு நிமிஷம். ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. உமா மகேஸ்வரி சொல்லுங்கம்மா. 13/8ங்கம்மா. சரிங்கம்மா. 14:35. ஒரு நிமிஷங்கம்மா. 1900 ஸ்ப்ரே எடுத்துருவோம். 13/8/1984ங்களாம்மா? 74ங்கம்மா. டைமுங்க 14. அம்மா 13/8/1974 தானே சொன்னீங்க? டைம் சொல்லுங்க. 14:35ங்களா? நீங்கள் ரயில்வே டயத்தை சேர்த்து சொல்கிறீங்களோ? அதான் 14:35 தானேம்மா சொல்கிறீங்க? ரைட்டு, ஓகே. பிளேஸுங்கம்மா? சரிங்கம்மா, சரி. 51 வருஷம் 4 மாதம் 25 நாள் ஆகுது இல்லைங்களா? 51 வருஷம் 4 மாதம் ஆச்சுங்க. தனுசு லக்கணம், 5ஆம் இடம் முடக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க. என்ன கேள்விம்மா?
எனக்கு வந்து என்னோட சொத்து வந்து விற்காம இருக்கு. சரிங்கம்மா. அது வந்து எப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. கடன் பிரச்சனை அதிகமா சொத்து எங்கேங்கம்மா இருக்குது? ஆரணி. ஓகே, சொந்த வீடு. ரைட்டு. அந்த சொத்து விற்கணும் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஆ, அதாவது தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வரர், தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வரர் அந்த சொத்தோட பத்திரத்தினுடைய ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வருடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டு வாங்கம்மா. சொத்து விற்று கடன் அடைச்சு கடைசி காலத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. அது ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியதும் இருக்குதுமா. இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க. 2-3-4 விஷயங்கள் வந்து ஜாதகம் பார்த்து முறையாக சொல்கிறேன். தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வரர். ஆ, ம், சரி. நன்றிம்மா. ஒரு 2 கேள்வி கேட்டீங்க. ஐயா ஆஷிகா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. 13/12/94. அப்புறங்க 5:25 காலைங்க. 5:25 AM. 5:25 AM காலை. காலை. கேள்வி, திருமணம் எப்பதாங்க எனக்கு ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. கடவுள் என்ன வழிபாடு செய்யறது? அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, லக்னத்துக்கு 2ஆம் இட குடும்பஸ்தானம் முடக்கு. அதனால தான் குடும்பம் அமைய மாட்டேங்குது. அவங்களுக்கு முடக்கதோஷ் கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். திருத்தரையூர் சிஷ்ட குருநாதர் விக்கிரவாண்டி டு பன்ருட்டி. திருத்தரையூர் திருத்துறையூர் சிஷ்ட குருநாதர் விக்கிரவாண்டி டு பன்ருட்டி ரோட்டில் இந்த ஆலயம் இருக்குது. 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகி சீக்கிரமாகவே உங்களுடைய நினைத்த காரியம் கைகூடும். நன்றி ஐயா. கோகுல்னு ஒருத்தர் 15/12/99 ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். எனக்கு முடக்கு கோவில் டேட் ஆஃப் பர்த் 15/12/99. 99 டைமுங்க 11:40 AM. 11:40. முடக்கு கோவில் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியணும். 26 வருஷம் முடிஞ்சது. அவர் சதய நட்சத்திரம் கும்பராசி. சதயம் ஒரு நாள் உதயமாகும். அவருக்கு வந்து கும்பலக்கணம். முடக்கு கோவில் வந்து வச்சு பார்க்கும்போது 11ஆம் பாவம் முடக்கு. பேரூர் பட்டீஸ்வரர், கோவை மாவட்டம். பேரூரில் பட்டீஸ்வரன் கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம், முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுது. நன்றி ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ. ஆமாம், வணக்கம், சொல்லுங்கள். வணக்கங்க. பொண்ணுக்கு கேட்கணும். ஆமாம், சொல்லுங்கம்மா. பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் 14/1/14/11. சரிங்கம்மா. 2005 ஐயா. சரிங்க. 8:57 கோயம்புத்தூர்ல போறதுங்க ஐயா. 8:55ங்களா? 8:57 கோயம்புத்தூருங்க ஐயா. ஆ, பிஎம். அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. லக்கணத்தில் மாந்தி இருக்குது. லக்கணத்தில் மாந்தி இருந்தாலே பிரேத தோஷம் தானுங்கம்மா. லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷம். என்ன கேள்விங்கம்மா? ஆமாம், அது அப்புறம் கேட்டுங்கம்மா. ஜாதகம் பார்க்கும்போது கேட்டுங்க. மெயினான கேள்வி என்ன, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா அது ஜாதகம் பார்க்குற மாதிரி 1/2 மணி நேரம் லென்த்தை இழுத்துட்டு போயிடும். அதுதான் அந்த ஜாதகத்தில் கல்வி தோஷம் இருக்குதுங்கம்மா. சரஸ்வதி தோஷம் இருக்குது. ஆமாம், சரஸ்வதி தோஷம் இருக்குதுங்கம்மா. கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. மறுபடியும் படிப்பு கண்டினியூ ஆகும். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றம் இருக்குது. சரிங்களா? நன்றி. வாங்க, அந்த ஜாதகத்தை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்கம்மா. அதில் இன்னும் 2-3-4 விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. என்னங்கம்மா? சாதுலதா, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள். 11/3.
1986 ஆமா 7 PM 7 PM. இது வந்து பிறந்த ஊர் வந்து சித்தூர். 7 PM-ஆ? 7 PM பிறந்த ஊர் பிறந்தது வந்து சித்தூர். சித்தூர். ஓகே. ஆமா. ஆஹா, லக்னம் முடக்கு யாரோட ஜாதகது? இது என்னோடது தான் சார். இப்போ எனக்கு செகண்ட் மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கோம். தலையாவே இருக்கு, நடக்க மாட்டேங்குது. அதனால தான் கேட்கறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். இது உங்கள் ஜாதகத்தில் வந்து கடுமையாக உங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குது, 7 சுக்கிரனும் சந்திரனும் இருக்குது, கலசர தோஷம் இருக்குது, மாந்தி தோஷம் இருக்குது, ராகிய தோஷம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது இல்லைங்களாம்மா? அது ஜாதக ரீதியாக இல்லை இல்லை, அது ஓகேங்கம்மா. அது நான் அதுக்கு சொல்ல வரல. உங்கள் ஜாதகத்தில் அதெல்லாம் இருந்திருக்குதுங்கன்னு சொல்ல வரேன். ஆமா, அது வந்து எல்லாம் பார்த்து தான் பண்ணோம். ஆனா அது வந்து கொஞ்சம் குழந்தை வேற வயிற்றுல இருக்கும்போது 7 மாசத்துல ஹார்ட் பீட் நின்று போய் இறந்து போச்சு சார். அந்த ப்ராப்ளம் வேற ஆயிடுச்சு எனக்கு. சரிங்கம்மா. கொஞ்சம் மாமியார் டார்ச்சர்னால குழந்தை இறந்து போச்சு வயிற்று. உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் சாருலதா. நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் சென்னை. இது ஒரு நாள் நீங்கள் பிரசனம் பார்க்குறக்கு ஒரு முறை நேரில் வாங்கம்மா. ஏன்னா இந்த ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது இதில். ஆமாம், ஆமாம், பிரசன்ன ஒரு நாள் பார்க்குறக்கு வாங்க. ஜாதகத்தை விட உங்களுடைய கர்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களாம்மா? ஆமாம். ஏன்னா உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்குதுங்கம்மா. கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுனால உங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. உங்கள் லைஃப்பை முடக்கி வச்சுருக்குது. உங்களுடைய கர்மா வந்து லைஃப்பை முடக்கி வச்சுருக்குதுங்கம்மா. உங்களுக்கு சின்ன ஒரு 2-3 விஷயம் தான் இருக்குதுங்க. அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு லைஃப் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆமாம். சரிம்மா, சரி. இல்லை, நீங்கள் பிரசனம் பார்க்குறதுக்கு வரணும். நான் உங்களை குறித்து வச்சுட்டேன் நம்பரு. நீங்கள் பிரசனம் பார்த்து, நீங்கள் சோழி பிரசனம் போட்டு பார்த்து அது கொஞ்சம் இது லைவில் போயிட்டுருக்குது. நீங்கள் அது வச்சதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. உங்கள் ஃபோன் நம்பரே நான் போட்டு வச்சிட்டேன். சரிங்களாம்மா? நன்றிம்மா, வணக்கம். ஓகே ஓகே. ஹலோ, அருணிமா சொல்லுங்கள். 28/4 28/4/93 93 28/4/1993 1 PM 1 PM. கேள்விங்கம்மா? மேரேஜ்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். மேரேஜே 1 இயர் ஆச்சு. 6 months செப்பரேஷன்ல இருக்கும். 3 months பேசுறது லைக் சார். மேரேஜ்ல எப்படி இருக்கும்? லக்கணத்தில் மாந்தி ஏற்கனவே உங்களுக்கு மேரேஜ் ப்ராப்ளமாக தானங்கம்மா இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குது. தாலி கட்டுறதே பிரச்சனை தாம்மா. மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்கம்மா. அந்த பக்கத்தில் வந்து மாமனாருடைய டார்ச்சர்னால குடும்ப வாழ்க்கை பிரிவினை தோஷம் காமிக்குது. ஆமாம், இது நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்கம்மா. உங்களுக்கு பிரசன்னம் போட்டுக்குங்க. நீங்கள் நம்பர் எழுதி வைக்கிறேன். அவங்க திரும்பி லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க. கோவில் இப்போ சொல்கிறேங்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் போடுங்க. ஏன்னா கொடுமுடி மகுடேஸ்வரர் காமிக்கிறாரு. ஆமாம், மேரேஜ் லைஃப் ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு காமிக்குது. ஆமாம், உங்கள் நம்பர் வேணால் நான் எழுதி வைக்கிறேன். உங்கள் நம்பரை எழுதி வைக்கிறேங்க. அவங்க திரும்ப கூப்பிடுவாங்க. ஆமாம், நீங்களும் கூப்பிடுங்க. ஏன்னா கூப்பிட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்கா தெரியாமல் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் அது லைவ் முடிஞ்ச ஒரு 7 மணிக்கு மேலேயோ அல்லது நாளைக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டு தருவாங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த குடும்ப தோஷம்னு ஒன்று இருக்குதுங்கம்மா. அந்த குடும்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா குடும்பம் அமையாது. ஆமாம், இது ஜாதகத்தில் வந்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த அம்மா அப்பாவுடைய கண்ட்ரோலில் அவர் இருப்பார். அதனால் உங்களுக்கு லைஃப் கொடுக்க மாட்டார். ஆமாம், அது நீங்கள் போட்டுங்க. பிரசனம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மா என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். நீங்கள் அதை கண்டு அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு லைஃப்பை கொண்டு போய்க்கலாம். எழுதி வச்சுட்டு உங்கள் நம்பரை எழுதிட்டோமா நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க.
நாளை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் போடுங்க. நன்றிம்மா. சரி. ஹலோ. ஆமாம் வணக்கம்மா. ஐயா நாகவேணி பேரு. நாகவேணி, வயசு 59. சரிங்கம்மா. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சரிங்கம்மா. கேள்விங்கம்மா. என்னன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு ஐயா. தினம் தூங்கி எழுந்தா ஹாஸ்பிட்டல் போறோம், திருப்பி தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வரோம். என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லா பிளட் டெஸ்டையும் நாங்க எடுத்து பார்த்துட்டோம், எதுவுமே சொல்லல. யாருமே எதுவுமே எந்த ஒரு இதுதான் பிரச்சனை அப்படின்னு யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாம போய்கிட்டு இருக்கு. எனக்கு நீ ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்ல முடியுமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. என்னோட டேட் ஆஃப் பர்த். அவங்க பொண்ணு தான் பேசுறேன் நான். சொல்லுங்க. 18/10. 18/10. 1993. டைமுங்கம்மா. 6:16 காலம்பரை. 6:16 காலம்பரை. எந்த ஊருங்கம்மா? சென்னை. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி தானுங்கம்மா நீங்கள்? துலாலக்கணன் 5ஆம் இடமே முடக்கு தோஷம் இருக்குது, பூர்வீக சாபம் இருக்குதுங்கம்மா. உங்களோட முன்னோர்களுடைய வம்சாவளி நோயுமா அது தீர மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லையா? எல்லா ரிப்போர்ட்லயும் பார்த்தாலும் எதுவுமே இல்ல அப்படிங்கறாங்க. ஆனா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதாங்கம்மா, இந்த ஜாதகத்துக்கு என்னன்னா முடக்கு தோஷம் இருக்குதுங்க. அதனால நீங்க ஆல்ரெடி மருத்துவத்தால முடங்கிட்டே இருக்கிறீங்கன்னு. ஆமாம், ஜாதகத்தில் வந்து நீங்கள் பிரசன்னம் போட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு உண்டான பரிகார கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தங்கமா சரியாக. நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்கண்ணா. சென்னையில் ஆஃபீஸில் நம்ம சென்னையில் ஜாதகம் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்ப்பேன். ஞாயிறு திங்கள் ஜாதகம் பார்ப்பேன். உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம வினையில் முன்னோர்களுடைய நோய்களுக்கு வைத்தியம் பார்க்காம விட்டுட்டாங்க. அந்த வைத்தியம் பார்க்காம காலமானதுனால அந்த நோய் சாபம் உங்களுக்கு வருது. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுங்கள், சரிங்களா? இது ஜாதக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாமல் இருக்கீங்க. அப்படித்தானே சொல்கிறீங்க? அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து இது கர்மவை செயல்படுதல்ல. இது நீங்கள் இப்போ சோழி பிரசனை பூப்பழ வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்கம்மா. உங்கள் கையாரவே சோவி எடுத்து வச்சு உங்கள் மூதாதிகளில் எந்த தலைமுறையிலேருந்து இந்த கர்ம வினையெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு அந்த அந்த கர்மத்துக்கு உண்டான தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் நம்பர் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆஃபீஸில் ஸ்டாஃப் கூப்பிட்டாலும் நீங்கள் பேசுங்க, இல்லை நீங்களே கூப்பிட்டாலும் ஓகே தான். சரி வாங்கம்மா, அதுக்கு உண்டான பரிகார கோயில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாங்கம்மா, நான் எழுதி வச்சுட்ட டைரியில் நீங்கள் எதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க. 6 மணிக்கு மேலே ஸ்டாஃப் எல்லாமே கிளம்பிடுவாங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு சென்னைக்கு வருமே பார்த்துக்கலாம். நன்றிம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா அனுவா? அனுனே போட்டங்க ஐயா. அம்மா போட்டேன். ரொம்ப பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் நம்பர் எழுதி வைக்கிறேங்கம்மா. வாங்க, தீர்வு இருக்குது. நன்றி. ஓகே ஓகே. ஹலோ வணக்கம். அது 11/8/1995. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அது தெரியணுமே. அது கார்த்திகாமா சொல்லுங்க. 11/8/1995. 6:6 PM திருப்பூர். 11/8/1995 சொல்லுங்க. 6:6 PM திருப்பூர். மேரேஜ் லேட் ஆயிட்டு வருது, அதுக்கு கேட்கலாம். ஒரு நிமிஷங்கம்மா. டைம் சொல்லுங்க அம்மா. 6:6 PM. எந்த ஊருங்கம்மா? திருப்பூர். மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 4 கேது. அவிட்ட நட்சத்திரம் தானுங்கம்மா? ஆமாம். 30 வயசு ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. இன்னும் மாப்பிள்ளை பார்க்க வந்தால் மாப்பிள்ளைகள் கல்யாணம் ஆயிரும், உங்களுக்கு ஆகாது. ஆமாம், 2ல் சனி. பேச்சுவார்த்தை வரைக்கும் வர்றேன்னு சொல்லுவாங்க, தகவல் வராது. அம்மா, அந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. முதல்ல அதை கண்டுபிடிங்க. ஆமாம், இப்போதைக்கு வந்து என்னென்னா செவலூர் பூமிநாதேஸ்வரர் கோயில் தான் உங்களுக்கு முடக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் செவலூர் பூமிநாதேஸ்வரர் கோயிலுக்கு இப்போ அது நோம்பி முடிஞ்சு போயிட்டு வாங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இந்த ஜாதகத்தை ஃபுல்லாக செக்அப் பண்ணி நீங்கள் இந்த ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரத்தினுடைய கோவிலை நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்க. இப்ப இந்த வருஷம் அமைப்பு இருக்கு. இந்த வருஷம் இருக்குமா? 2026 மேரேஜ் ஆயிரும். சரிங்க. செவலூர் பூமிநாதேஸ்வர கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு சரி சரிங்க. வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு சரியாயிரும். சரிங்க. சரி. நன்றிம்மா. ம் நன்றிங்க. ம் ஹலோ ஐயா வணக்கம். 13/12 டைம் சொல்லுங்கள். டைம் காலையில் 6 மணி 6 நிமிஷம். உத்திராட நட்சத்திரம் தானுங்க ஐயா? சார், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறீங்க, லக்னத்துக்கு உத்திர 2ஆம் இடமே முடக்க, எப்படி கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு? 2ஆம் இடமே முடக்கு தோஷம் இருக்குது, எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? முடக்கு தோஷம் வந்து 2ஆம் பாவம் குடும்பஸ்தானமே முடங்கி இருக்குது, எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? 2ஆம் இடம் முடக்கு தோஷம் இருந்தால் கல்யாணம் வந்து பாதிக்கப்படுதுங்க ஐயா. ஆமாம், உங்கள் ஜாதகத்தில் வந்து அது கர்மாவாக செயல்படுது. ஆமாம், இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்க. அந்த முடக்கு கோயில் தர்றவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதாவது வந்து திருத்தரையூர் சிஷ்டகுருநாதர், விக்கிரவாண்டி டு பண்ருட்டி. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா. ஆமாம், உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து அஷ்டமங்கல பிரசனம் பாருங்கள். அஷ்டமங்கல பிரசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் எல்லா பிரச்சனையும் தானாக சால்வ் ஆகும். ஆமாம், போட்டுக்குங்க ஐயா. உங்கள் நம்பர் வேணால் நான் எழுதி வைக்கிறேன், உங்களை கூப்பிடுவாங்க. இது திருப்பூருங்க ஐயா. இது திருப்பூருங்க ஐயா, திருப்பூர். ஆமாம், இது கோயம்புத்தூர் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற திருப்பூர். ஆமாம், நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரசனமெல்லாம் போட்டு பார்த்து ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போயின்னா 2-3 கோயில் எச்சா வருங்க ஐயா. நீங்கள் போயிட்டு வருவீங்களாமா? பதிவு பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நாளை கூப்பிட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டை போடுங்க. உங்கள் நம்பர் எழுதியிருக்க, கூப்பிடுவாங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆமாம், வணக்கங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 13/2/1990. 11:45 11:45 PM. அதாவது நீங்கள் அஸ்த நட்சத்திர கன்னிராசி தானங்க ஐயா? லக்கணத்துக்கு மேலே 7ஆம் இடம் முடக்கும். என்ன கேள்விங்க உங்களுக்கு? ஏழாம் இடம் முடக்கு. மணமுடித்த நல்லூர் ஐயா. மணமுடித்த நல்லூர், முடச்சூர், தாம்பரம் அருகில். மணமுடித்த நல்லூர், தாம்பரம், சென்னை பக்கத்தில் தாம்பரம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் மணமுடித்த நல்லூர்னு ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில் போய் மணமுடித்த நல்லூர் ஐயா. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தானாக சால்வ் ஆயிருன்னு சொல்லுது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நன்றி ஐயா. போடுங்க ஐயா விளக்கு. சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க ஐயா. உங்கள் ஜாதகம் கருவறைக்குள்ளே போயிட்டு வந்தாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. வணக்கம் ஐயா. ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆ 19 மார்ச் ஐயா. 19 மார்ச் 1998 சாயந்தரம் 4 மணி.
எந்த ஊருங்க ஐயா? ஏஎம்மா பிஎம்மா? ஐ ரைட்டு. என்ன கேள்விங்க ஐயா? அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி தானுங்க ஐயா, சிம்மலக்கணம். பாருங்கள் 10 செகண்டில் உங்கள் ஜாதகம் வெளியே வருது. எப்பேற்பட்ட இதுன்னு பாருங்கள். அதாவது உங்கள் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி சிம்மலக்கணம், உங்களுக்கு 2ஆம் இடம் முடக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு தடையாக இருக்குதுங்க ஐயா. ஆமாம், இந்த முடக்கு தோஷம் ஆல்ரெடி உங்கள் ஜாதகத்தில் வந்து கர்ம வினை இருக்குதுங்க. அஷ்டமங்கல பிரசன்னம் ஒரு நாள் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து மூதாதிகளுடைய தோஷம் இருக்குதுங்க ஐயா. அந்த தோஷங்கள்லாம் நம்ம பிள்ளைக்கு தாக்குறதுனால தான் கல்யாணம் வந்து கைகூட மாட்டேங்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கர்மா கோயிலை கண்டிப்பாக எடுத்து நீங்கள் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் அந்த கோயிலை நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பாக கைகூடும். ஆனால் அதுக்கு முன்னாடி வம்சாவளியிலிருந்து வரக்கூடிய கர்மாவை தடுத்துடணும். சரிங்களா? ஆமாம். அப்போ இப்போதைக்கு அந்த கோவில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்காளிமேடு காரை திருநகர் சத்தியவாதேஸ்வரர். எழுதி வச்சுக்கோங்க. திருக்காளிமேடு காரை திருநகர் சத்தியவாதேஸ்வரர். இந்த கோவில் தான் அந்த பொண்ணுக்கு முடக்கு கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரசன்னம் போட்டு பார்த்து ஜாதகத்தை கணிச்சு உங்களுடைய மூதாதிகள் கர்மாக்கள் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்துட்டு அப்புறம் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஆமாம், இதுக்கு வேணால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்க. உங்களுக்கு அவங்க கூப்பிடுவாங்க, இல்லாட்டி நீங்கள் கூப்பிடுங்க அவங்களுக்கு. உங்கள் பேருங்க? லட்சுமணன். நரசிம்மர். நரசிம்மலு. அப்போ நீங்கள் வாங்க. அப்போ உங்களுக்கு அது என்னென்னு அதில் தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் போட்டேன். நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நாளை காலையில் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க ஐயா. அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வழிமுறை சொல்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. ஹலோ ஹலோ. உங்கள் பேருமா பேர் சொல்லுங்கள். முதல் பேர் இல்லாமல் உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது. அதை சொல்லுங்கள், சாந்தியமா சொல்லுங்கள். 12/1/1974. 7:30 AM. எந்த உங்களுக்கு என்ன பேருங்கம்மா? இல்லை உங்களுடைய வீட்டுக்காரருடைய சொத்து வருமானம் கேட்குறீங்க? உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சித்திர நட்சத்திரம், துலா ராசி, விருச்சிக லக்னம், கரெக்டு தானுங்கம்மா? இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? 12/6 சொல்லுங்க நீங்கள். அப்புறம் 11 போட்டுச்சு. சதய நட்சத்திரம், கும்பராசி, மிதுன லக்னம், கரெக்டுங்களாம்மா? ஆமாம். உங்களுக்கு சொத்து வரணும். உங்களுக்கு ஏற்கனவே லக்கணம் முடக்கு, மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. இளமையிலேயே வாழ்க்கை தொலைச்ச மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. சொத்து ஒன்று தான் வருமானம். உங்களோட கேள்வி ரொம்ப நல்லது. 51 வருஷம் 6 மாதம் 26 நாள் ஆகுதுங்க. ஆமாம். 5 அவர் ராகு திசை 5 வருஷம் இருப்பு. குரு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் திசை நடந்துக்கு 2024லேருந்து 2026 9வது மாதத்துக்குள்ளே அந்த சொத்துக்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்கம்மா. இல்லை கிடைக்கும். கொஞ்சம் போராடினா தான் கிடைக்குங்க. கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் எல்லாமே ப்ராப்ளத்தில் தான் போயிட்டுருக்குது. இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் விளக்கு போட்டு மத்திபுரி அம்மன் கோயிலை கும்பிட்டு வாங்க. மத்திபுரி அம்மன் இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்குள்ள அதாங்கம்மா மதுரையில் இருக்குதுங்க. மதுரையில் அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தெய்வம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க.
சரிங்க. மத்திபுரி அம்மன்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உருவாகாத காலத்திலேயே இந்த மதுரையை அளந்து மத்தி இதுதான்னு சொல்லி எடுத்த கோயில். சரிங்கய்யா, சரிங்க. கும்பிடுங்க, கும்பிட்டு வாங்க. ஜாதகம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நல்ல நல்ல விஷயங்களை வந்து முறையாக தெரிஞ்சு ஒரு சொத்து வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்க. உங்களை பார்க்கணும்னா திருப்பூர் வந்தா பார்த்துக்கலாமாங்க? இந்த உங்கள் பேரை எழுதி வைக்கிட்டுங்களா? கூப்பிட சொல்கிறேன். சரிங்கய்யா. உங்கள் பேர் வந்து என்ன பேருங்க? சாந்திங்கய்யா. சாந்தி நான் போட்டு வச்சுட்டேன். உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி வச்சுட்டேன். அவங்களே கூப்பிடுவாங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நாளைக்கு காலையில் கூப்பிடுங்க, அவங்க போட்டு தருவாங்க. சரிங்கய்யா, நாளைக்கு காலையில் கூப்பிடுறேங்கய்யா. அவங்க மீதி விஷயம் பூரா அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 5-6 ஒரு 10 கேள்வி கொண்டு வருவீங்க. அந்த 10 கேள்வி லைவில் கேட்க முடியாதல்லம்மா. ஆமாங்கய்யா. அதனால் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். சரிங்கய்யா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கோயம்புத்தூருங்கய்யா. சரிம்மா, வாங்கம்மா. நன்றிம்மா. சரி, நன்றிம்மா, வணக்கம். ஆமாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப நிறைய பேர் இந்த வாட்டி மக்கள். கோயம்புத்தூர் தான் இந்த வாட்டி இந்த யூடியூப் சேனல் ரொம்ப பிரகாசமாக போகுதுங்க. ஆமாம், வணக்கங்க. அம்மா உங்கள் பேர் என்னங்கம்மா? அன்னபூர்ணி. உங்கள் பேர் என்னங்கம்மா? உங்கள் பேர் அன்னபூர்ணி. என்ன டேட் ஆஃப் பர்த்துங்கம்மா? 13/6/2001 3:27 PM. டைமுங்கம்மா ஏஎம்மா பிஎம்மா? என்ன கேள்விங்கம்மா? அம்மா என்ன கேள்வி? யாருக்குமா அது? 2001 தானே பிறந்திருக்கிறீங்க. 24 வருஷம் 6 மாதம் 25 நாள் ஆகுது. உங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடம் உனக்கு சாமி உள்ளவல்லையே, தெய்வ சக்தி இல்லையாம்மா. தெய்வ அனுகூலம் வந்து இருக்குல்ல, இல்லை. அதனால தான் இப்போ இவ்வளவு தாமதம். இந்த ஒரு கோயில் சொல்கிறோமா, அந்த கோயில் போயிட்டு வாங்க. 9ஆம் இடம் முடக்கு, மேல்மருவத்தூர் அச்சரபாக்கம் ஆச்சீஸ்வரர். எழுதி வச்சுக்கோங்க, மேல்மருவத்தூர் அச்சரபாக்கம் ஆச்சீஸ்வரர். அந்த கோயில் தான் உங்களுக்கு முடக்கு தோஷ் கோயில். அந்த கோயில் என்னங்கம்மா? ஆமாம், துலா லக்னா. உங்களுக்கு 24 வருஷம் 6 மாதம் 25 நாள் ஆகுது. பிறக்கும்போது குரு முடிஞ்சு, சனி முடிஞ்சு, புதன் முடிஞ்சு, உங்களுக்கு வந்து இப்போ சனி திசை 2016 ஆரம்பித்து 2035 முடியுது. பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியில் பிறந்துக்கிறீங்க. கரெக்டு தானேம்மா? ஆமாம், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுமா. அந்த அச்சரவாக்கம் அந்த மேல்மருவத்தூர் அச்சரவாக்கம் ஆச்சீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆயிரும். இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப டவுட் எதை கிளியர் பண்ணணும், ஜாதகத்தை ஃபுல்லாக பார்த்து என்னுடைய லைஃப்பை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பிரசனம் பார்க்குறக்காக கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லும், அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நன்றிம்மா. சரிங்க. ஓ ஐயா, ஒரு நிமிஷம் போட்டேன். ஹலோ, பெரியசாமி ஐயா சொல்லுங்கள். ஆமாங்க, சொல்லுங்கள் ஐயா. 2/11/1998 இரவு 9:14 ஈரோடு. பிஎம்ங்களா ஏஎம்ங்களா ஐயா? போட்டுங்க. என்ன கேள்விங்க ஐயா? யாருக்குங்க? பையனுக்கு. சரி. ரேவதி நட்சத்திரம் மீனராசி தானுங்க ஐயா? மிதுன லக்கணத்தில் பிறந்துக்கிறீங்க, மீனராசியில் பிறகு 9ஆம் இடம் உனக்கு தெய்வ அனுகூலம் இல்லைங்க ஐயா. தெய்வ அனுகூலம் வரல. 9ஆம் இடம் முடங்கிட்டாலே தெய்வ அனுகூலம் வீட்டுக்குள்ளே வராது. உங்கள் மூதாதிகள் யாரோ ஒருத்தர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணின சாமியை கும்பிடாமட்டதுனால ஸ்டாப் ஆயிடுச்சுங்க ஐயா. அது ஆமாம், அதுக்குண்டான நீங்கள் பிரசனம் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய கர்மா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு வந்து முடக்கு தோஷத்துக்கு திரு ஆவின்குடி குழந்தை வேலாயுத சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பழனி இருக்கக்கூடிய திரு ஆவின்குடி அந்த கோயிலுக்கு முதல்ல நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த குழந்தையோட ஜாதகத்தில் இருக்கிற முடக்கு மட்டும் உடையும். ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, 9ஆம் இடம் முடங்கிட்டாலே அப்பாவை செஞ்ச புண்ணியம் மகனுக்கு வராத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. இதை உடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு ஒரு பிரசனம் பார்த்து அதில் என்ன கர்மா கோயில் வருதோ அந்த கோயிலை கண்டுபிடிச்சி நீங்கள் போயிட்டு வாங்க, அது சரியாக வரும். இந்த உங்கள் நம்பர் நான் எழுதிடுறேன் ஐயா. உங்கள் நம்பர் நான் எழுதிட்டேன். அவங்களும் கூப்பிடுவாங்க. நீங்களும் கூப்பிடுங்க காலையில்.
உங்கள் பேருங்க, உங்கள் பேர் ஐயா, உங்கள் பேர்? என்னுடைய பெயர் பெரியசாமிங்க ஐயா, பையன் பேர் சரண். பெரியசாமி, நான் போட்டு வச்சிட்டேங்க ஐயா, ஈரோடு. சரி, ஆமாங்க ஐயா. நீங்கள் காலையில் கூப்பிடுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஓகே. நன்றி. நன்றி நன்றி. ஐயா ஐயா. ஐயா மல்லிகா ராஜின்னு ஒருத்தவங்க பிரச்சனை போட்டுருக்கோம். மல்லிகராஜ், ஒரு நிமிஷம். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். அப்பாயின்மெண்ட்டு கீழே போயிட்டு இருக்கிற 2 நம்பருக்குமே லைவ் போயிட்டு இருக்கிறனால காலையில் 9 மணிக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைக்குங்க. ஜாதகம், பிரசன்னம் எல்லாமே பார்க்கலாம். நன்றி ஐயா. ஐயா கேளுங்கய்யா. ஐயா மல்லிகா ராஜின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. கேள்வி வந்து அவங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்துடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2 4 6 8 இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் வருமானு கேட்குறாங்க. 2 4 6 7 ஜாதக ரீதியாக ஐயா அமௌண்ட் அவங்களுக்கு வந்துருங்க. அவங்களுக்கு கோவில், ஆமாம், இழந்த சக்தி மீட்டெடுக்க விஸ்வாமித்திர கோயிலுங்க ஐயா. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்தில் போய் சாமிக்கு பௌர்ணமி அன்னைக்கு 5 விளக்கு தெய்வம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அவங்க ஜாதகத்தில் இழந்த சக்தியை மீட்டெடுப்பாங்க. பணம் வீணாகாது, கண்டிப்பாக வந்துடும். விஸ்வாமித்திர வழிபாடு பண்ணுங்கள். நன்றி ஐயா. அதான் ஒரு நிமிஷங்க. அதான் 28 11 97 காலை 8:30 28 11 97ங்க ஐயா. காலை 8:30 ஐயா. ஊர் எந்த ஊருங்க? மதுரை. இது அப்படியே நிப்பாட்டிக்கலாங்க. கேள்வி என்னன்னா ஐயா, அவருக்கு குரு எப்படி இருக்காரு, முடக்கு கோயில் சொல்லுங்க. ஓகே. 2ஆம் பாவம் முடக்கு. அவருக்கு வந்து 2ஆம் பாவம் முடக்கு, லக்கணத்தில் மாந்தி. திருவாதவூர் வரகோடீஸ்வரர். திருவாதவூர் வரகோடீஸ்வரர். இந்த கோயிலுக்கு 5 விளக்கு தெய்வம், சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுனால் அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆயிடும். கண்டிப்பாக இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரிங்க ஐயா. இதை முடிச்சாருங்க. இதை ஹலோ ஐயா, வணக்கம். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் தள்ளி வாங்க ஐயா. நீங்கள் போனை கொண்டுட்டு வெளியில் வாங்க ஐயா. நீங்கள் போனை கொண்டுட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. போனை வெளியில் கொண்டு வாங்க ஐயா. சத்தம் இருக்கிற இடத்துக்கு வராதீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. சொல்லுங்க ஐயா. 1-3-97 1-3-97. ஐயா, இப்போ டைம் சொல்லுங்கள். டைம் சொல்லுங்க ஐயா. டைமு சரிங்க. சரிங்க ஐயா. ஏஎம்ங்களா பிஎம்மா? அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னி லக்னம். என்ன கேள்விங்க ஐயா? அவர் ஜாதகத்தில் பிரச்சனை தாங்க ஐயா. அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, 2ஆம் இடம் முடக்கு, ஸ்ரீரங்கநாதர் கருடாழ்வார்.
கருடாழ்வார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தில் கருடாழ்வார் இருக்குது இல்லைங்களா? அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வாங்க ஐயா. அது இல்லாமல் இந்த ஜாதகத்தில் 6 பிரச்சனை இருக்குதுங்க. இந்த 6ஐயும் நீங்கள் சரி பண்ணால் தான் அவருக்கு கல்யாணம் நடக்கும். முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு கால் பண்ணுங்க ஐயா. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு வைங்க, முறையாக பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் அதிகம். அது இல்லாமல் ஆமாம் அதாவது ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய தடைகள் வந்தால் அங்கே ஏதோ ஒரு கர்மா இருக்குது என்று பொருள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள். அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க, ஜாதகத்தை எடுத்துருவாங்க ஐயா. நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. ஆமாம் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க ஐயா. அதுதான் சொல்கிறேன். இது லைவு, ரொம்ப நேரம் பேச முடியாது, அதனால சரிங்களா ஐயா? காளீஸ்வரன் ஒருத்தர் போட்டிருக்காங்க. காளீஸ்வரன் 22/4/92. 22/4/92. சரிங்க. 7:29 PM. 22/4/92 AM. 7:29 PM. 7:29 PM. 7:29ங்களா? உடுமலைப்பேட்டை. சரி, அதான் அப்டேட். 7:20. சரி சரிங்க. திருமணம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கோவில். அதாவது பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துலா லக்னம், அதானுங்க? ஐயா தானே ஐயா? அவங்களுக்கு கேள்விங்க ஐயா. திருமணம் எப்போ நடக்க வாய்ப்பு? பூராட நட்சத்திரத்தில் அவங்களுக்கு வந்து முடக்கு வந்து 11ஆம் இடம் தான் முடக்கு. அவங்க பேர் என்னங்கம்மா ஐயா? காளீஸ்வரன். பிரான்மலை, கொடுங்குன்றநாதர், சிங்கம்பனரி, கொட்டாம்பட்டி டு காரைக்குடி ரோட்டில் இருக்குது. பிரான்மலை பக்கத்தில் இருக்குது கொடுங்குன்றநாதர். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கூகுளில் சர்ச் பண்ணின்னு இந்த கோயில் லொக்கேஷன் கிடச்சிரும். கரெக்டாக நீங்கள் அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. நன்றி ஐயா. இது எடுத்துருங்க. வேறு என்ன பண்ணுறது தெரியல. அவ்வளோதான், முடிச்சுக்கலாங்களா? 5. ஹலோ சாமி, வணக்கம்ங்க. உனக்கு வணக்கங்க ஐயா. சரிங்க. 19 என்னங்க ஐயா? 19 3ங்களா? சரிங்க. 1983. சரிங்க ஐயா. 8:54. சரிங்க ஐயா. பிஎம்ங்களா ஏஎம்மா? சரிங்க. என்ன கேள்விங்க ஐயா? தொழில் எப்படி இருக்குங்கிற விட பிரச்சனை விட்டுருங்க. தொழில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பிரச்சனை என்ன? அது தொழில் அமைய மாட்டேது. அது எப்படி இருக்குன்னு கேட்குறது உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு கண்ணாடியில் உங்களுக்கே தெரியும். பிரச்சனை என்ன? அதான் பூரட்டாதி நட்சத்திர கும்பராசி. கரெக்டாக 1.25 வருஷம் இருக்குதுங்க ஐயா. உங்களுக்கு ஜென்மச்சனியிலேருந்து 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடியுது. 42 வருஷம் 11 மாதம் 19 நாள் ஆச்சு. கேது திசை நடக்குது 2031 வரைக்கும் இருக்குதுங்க ஐயா. முடக்கு தோஷம் 10ஆம் இடமே முடக்கு. தொழில் உங்களால் சைனாக முடியல. பழனி முருகன் ராஜ தரிசனம் பார்க்க சொல்லுது. ஆமாம். அது இல்லாமல் பவகரணத்துக்கு நாமக்கல் நரசிம்மர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் அமைச்சுக்கு. நாமக்கல் போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும். சரிங்களா ஐயா? நன்றி நன்றி ஐயா. நாமக்கல் எல்லா கோயிலையுமே தீபம், விளக்கு, பூஜை, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, கல்கண்டு போயிட்டு வாங்க. நன்றி. இது முடிச்சார் ஐயா. இந்த முடிச்சுங்க ஐயா. ஹலோ வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்கம்மா. சரிங்க. 13/1 1998ங்கம்மா. சரிங்க. நைட்டு 12 மணி 30 நிமிஷங்க. ஏஎம்மா பிஎம்ங்களா? நைட்டுங்களாம்மா? ஏஎம். உங்களுக்கு எந்த ஊரில் பிறந்தீங்க? கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறீங்க. சரிங்களா? புனர்பூச நட்சத்திரங்களாம்மா நீங்கள்? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 27 வருஷம் 11 மாதம் 25 நாள் ஆகுது.
இது எல்லாமே ஆமாம், இது எல்லாமே உங்களுக்கு வியாழன் திசை 4 வருஷம் 9 மாதம் 13 நாள். இது இல்லாமல் புதன் வந்து 27/2027. அப்போ உங்களுக்கு என்ன, குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை நடக்குது. 2021 ஸ்டார்ட் ஆச்சு, 2038 வரைக்கும் இருக்குது. உங்களோட கேள்வி என்னங்கம்மா? சார் அம்மா தவறி 6 மாசம் ஆச்சுங்க சார். ஆ நீ திருமணம் ஆகல, அது இப்ப பாக்கலாங்களா இல்ல அது ஒண்ணுங்க சார். அப்புறம் அப்பா கூட வந்துட்டு சண்டையாவே இருந்துட்டே இருக்கு. அந்த உறவு எப்படி இருக்கும் சார்? இப்ப திருமணம் பண்ணலாமா இல்ல தொழில்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? அப்புறம் வீட்டுல சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அதெல்லாமே ஜாதகம் பார்த்துக்கலாமா. இப்போ திருமணம் மட்டும் உங்களுக்கு 28 வருஷம் ஆகுது, சரிங்களாம்மா? இதில் மெயின் திருமணத்தை காமிக்குதுங்கம்மா. இன்னொரு நபர் வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும். மங்களேஸ்வரர், சிறுகுடி, மயிலாடுதுறை. மங்களேஸ்வரர் சொல்லுங்க. சிறுகுடின்னு ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. மயிலாடுதுறை பக்கம், மயிலாடுதுறை டு பூந்தோட்டம் வழியில் சிறுகுடி என்ற ஊரில் மங்களேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த கோயில் 5 விளக்கு தெய்வம், சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து இன்னும் பித்திருக்கர்மா இருக்குதுங்கம்மா. நீங்கள் வேணால் உங்கள் நம்பரை எழுதி வச்சிட்றேன். நீங்கள் ஒரு நாளை காலையில் கூப்பிடுங்க, உங்கள் ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்க. மிட்டுறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களாம்மா, சரிங்களா? சரிங்கம்மா. நன்றிம்மா. ஸ்ரீ 3/1/82. 3/1/82. சரிங்க. 3:28 AM. சரிங்க ஐயா. மயிலாடுதுறை. அது என்ன கேள்விங்க ஐயா? அதாவது கார்த்திகை நட்சத்திரம், மேசராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்தில் மாந்தி சனி. அவருக்கு தொழிலுங்களா ஐயா என்ன? 2027 1ஆவது மாதம் வரைக்கும் காமிக்குது. ப்ரமோஷன் தானுங்க ஐயா. மார்ச் மாதத்துக்கு மேலே ஒரு வாய்ப்புங்க ஐயா, ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இது கண்டிப்பாக அவர் செஞ்சுட்டு வரலாங்க. அதுக்கு முன்னாடி முடக்கதோஸ் கோயிலுக்கு போயிட்டு வரோம். திருத்தரையூர் பூண்டி சிஸ்டகுருநாதர், திருத்துறையூர் சிஸ்டகுருநாதர், விக்கிரவாண்டி டு பண்ருட்டி. இந்த கோவிலுக்கு போய் 5 விளக்கு தெய்வம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்தால் நல்லதே நடக்குங்க ஐயா. விஜயவாணி சிவகாசியிலிருந்து போட்டிருக்காங்க. 8/10/89. 89 5:45 PM. 5:45ங்க. கேள்வி வந்து பிசினஸ் வந்து கொஞ்சம் சரியா போகுது. எப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம் பிசினஸ் பத்தி? 36 வருஷம் 3 மாதம் ஆகுது. பிஸ்னஸ் தொழில் வந்துங்க ஐயா. தொழில் சார், தொழில் நல்லா போகிறதுக்கு என்ன கோயில் போகலாம், என்ன விஷயம்? உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசியில் பிறந்திருக்காரு. அவருக்கு முடக்கு தோஷம் வந்து லக்கண முடக்கு. மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் 5 விளக்கு தெய்வம், சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அவருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும்னு சொல்லுதுங்க ஐயா. கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்கள். அவருக்கு லக்கண முடக்கு தோஷம் இருக்கிறவங்க இன்மை நன்மை தருவார் கோயில் போயிட்டு வந்தால் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மவினை தோஷம் நிவர்த்தி ஆகும். நன்றி ஐயா. ஐயா, இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஆதிகால பரிகார புத்தகம் 1736 பரிகார புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக. இந்த புத்தகத்தை ஒரு பெரிய ஒரு சைஸாக எழுதியிருக்கேன். இது இல்லாமல் விஸ்வாமுத்திர கோயில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாமுத்திர இந்த கோவிலுக்காக நிறையா இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த விஸ்வாமுத்திர உருவாக்கியிருக்கோம். இது பஞ்சலோக தகடு. இதில் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த பஞ்சலோகம் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம், இப்படி உலோகம் 5 லோகம் சேர்ந்தது பஞ்சலோகம்பாங்க. இவரை விஸ்வாமுத்திரவே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும். இதுவும் நம்ம வந்து மக்களுக்காக கொடுக்குறோம். அந்த கோவிலில் போய் 5 விளக்கு, எல்லா கோயிலையும் 5 விளக்கு தெய்வம் போட்டு சாயம் பண்ணும். இது எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்குது. உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாமுத்திர வந்து வெளியூரில் இருக்கிறவங்க வந்து வாங்க முடியலைன்னா நம்ம ஆன்லைன்லேயே
நம்ம இந்த எந்திரத்தை அனுப்பிச்சி வைக்கிறோம். இந்த புத்தகமும் ஆன்லைன்லேயே கிடைக்கும். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது வரைக்கும் விட்டு போனவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு, விட்டு போனவங்களுக்கு ஏதாவது அதில் மிஸ் ஆகியிருந்தால் வாரம் லைவ் இருக்குது. அந்த லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம். 5 விளக்கு தெய்வம் போட்டு எல்லா கடவுளையும் குலதெய்வத்தை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறுநாள் காலையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.